நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கு புகழ் பேசப்படும். நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கு புகழ் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம். ஆமென். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் புகழ் பேசப்படும். நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் புகழ் பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. நல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. ஆமென். நல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நாம் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. ஆமென். நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் புகழ் பேசப்படும். நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் புகழ் பேசப்படும். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றேன். பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. ஓ பாடல் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் புகழ் பேசப்படும். நித்திய நித்தியமாய் பேர் நிலைத்திருக்கும். ஆமென். புகழ் பேசப்படும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நமது ஓசனாட்டவர் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனத்தை ஹல்லேலூயா ஆண்டவர் காட்டினார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா. They shall be abundantly satisfied with the fatness of thine house. சம்பூர்ணம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஃபேட்னஸ் என்று சொல்லும்போது செழிப்பு. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவினால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு முறை கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்னா கூட அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரணும். ஹல்லேலூயா. அவங்க எதுக்காக வருகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை பெற்றவர்களாய் செல்லணும், அற்புதம் பெற்றவர்களாய் செல்லணும். விடுதலை பெற்ற பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவின் பல அற்புதங்கள் செய்யப்பட்ட ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்தில் வெளியே ஆங்காங்கே செய்தார். பெதஸ்தா குளத்தண்டை செய்தார். சில வீடுகளில் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அநேக அற்புதங்கள், குறிப்பான சில அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். 18 வருஷம் கூனியாக இருந்த எழும்பி நின்றார். உதிர்ந்த, அதாவது சூம்பின உறுப்பையுடைய கையை உடைய ஒரு மனுஷன் குணமாக்கப்பட்டான். இப்படிலாம் நிறைய காரியங்கள்.
ஹல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் நடந்தது. தேவாலயத்தில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு தேவாலயத்தை சுத்திகரித்த பின்பு பார்வையற்றவர்கள், சப்பானிகள், குருடர் சப்பானிகள் வந்து சுகம் பெற்றார் என்று வாசிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருந்து பெற்று செல்லணும். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி, சொல்லப்போனால் ஏதோ பெற்று செல்லணும்னு இல்லை, நம்மை திருப்தியாக்கி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் நடத்த போகிறார். இந்த சங்கீதம் 36வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தாவீது ராஜாவின் அநேக சங்கீதத்தை போல தனக்கு வந்த போராட்டங்கள், நிர்பந்தமான சூழ்நிலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான். அநேக பாடல்கள் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதை எழுதினவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலை வழியாய் போகும் பொழுது எழுதப்பட்டதாக தான் இருக்கும். சில பாடல்கள் லேசான சூழ்நிலை எழுதியிருக்கலாம். ஆனால் அநேக, என்னை பொறுத்த வரைக்கும் பெரும் சதவீதத்தினர் கவிதைகள், பாடல்கள் ஆண்டவரை போற்றி பாடுகிறது ஒரு கடினமான சூழ்நிலை. ஆண்டவர் சற்று அவர்களை ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நடத்தும் பொழுது, அந்த நேரத்தில் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள், அதுதான் இந்த சங்கீதத்தில் கூட இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக பார்க்கலாம். சொல்லப்போனால் 1 முதல் 4 வசனங்கள் மற்றும் 11, 12 வசனங்கள், 2 பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கருத்து தான். தாவீதை சுற்றி இருந்த பொல்லாத மனிதர்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கன் என்று ஒரு குரூப் இருக்குது. துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பயப்படாதவன். யார் துன்மார்க்கன்? விக்கெட் என்று இங்கிலீஷில் சொல்லும் பொழுது someone who does not fear God. தேவனுக்கு பயப்படாதவன், அநியாயம் செய்ய பயப்படாதவன். இந்த மனுஷனை குறித்து பேசும்பொழுது துன்மார்க்கனுடைய ஃபஸ்ட்டு வெளிப்பாடு, முதல் வெளிப்பாடு அவன்கிட்ட வெளிப்படுகிற என்ன? துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து உடைக்கப்பட்டதுக்கு காரணம் தங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய அநியாயமான பேச்சுக்கள், வசை சொற்கள், நிந்தனைகள். தாவீதை அதிகமாக வேதனைப்படுத்தினது. இப்போ பாருங்கள், அடித்தா கூட வாங்கிக்கலாம் சார், அவன் பேசின பேச்சு என்னால் கேட்டு இன்றைக்கி வரைக்கும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அடித்த அடியினுடைய வலி நின்று போனாலும் பேசின வார்த்தைகளுடைய காயம் ஆறவில்லை. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் எழுதியிருக்க, தீயினால் சுட்ட புண் உள் ஆறாதே வாயினால் சுட்ட வடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், வாயினால் சூடு வைக்கிறது. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. ஹல்லேலூயா. 2வது வசனத்திலே அந்த மனுஷனுடைய பேச்சை பற்றி தான் அதிகமாக பேசுகிறான். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் மட்டும் தன் பார்வைக்கு ஏற்றபடி, தேவனுக்கு ஏற்றபடி இல்லை, தனக்கு ஏற்றபடி தனக்கு தானே என்ன பேசுகிறான்? இச்சகம் பேசுகிறான். அல்ல, இச்சகம் என்று சொல்ல தன்னை புகழ்ந்து பேசுக. இங்கிலீஷில் பார்க்கணும், ஃபார் ஹி ஃபிளாட்டரத் ஹிம்செல்ஃப். முதல்ல துரோக பேச்சு, 2வது இச்சக பேச்சு. 3வது பார்க்கும் பொழுது அவன் வாயின், 3வது வசனத்திலையும் அதே தான் பாருங்க, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் 3வது வஞ்சக பேச்சு, அக்கிரமமான பேச்சு. முதல்ல துரோக பேச்சு, 2வது இச்சகமான பேச்சு, 3வது வஞ்சகமான ஏமாற்றுகிற, அதில் டிசிப்புல் என்று சொல்லும் பொழுது அப்படியே புகழ்கிற மாதிரி இருக்கும், பின்னால் இகழ்கிற மாதிரி இருக்கும். வந்து நமக்காக பேசுகிறானா நமக்கு விரோதமாக பேசுகிறானான்னு புரியாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலைமைக்கு காரணம் தங்களை சுற்றி, அதாவது தெரியாதவன் பேசிட்டா கூட பரவாயில்ல. நம்ம ஊரில் போகிறோம், ரோட்டில் போகிறோம், எவனோ ஒருத்தன் தாட்டு போட்டுன்னு திட்டுறான், அதெல்லாம் மைண்ட்லேயே போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம அதிகமாக நேசிக்கிறவர்கள், கனப்படுத்த நம்மோடு கூட இருக்கிறவன் 2 வார்த்தை பேசினா அது உள்ளத்தையே உடைத்து விடும். அதை தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இவருக்கு விரோதமாய் வந்தது அறியாதவர்களிடத்திலிருந்து அல்ல, அறியாத வேற யாரோ தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட துரோக பேச்சுகள், 2வது இச்சகமான பேச்சுக்கள், 3வது வஞ்சகமான பேச்சுக்கள். தெரியாதவங்க புரியாதவங்கிட்ட இருந்து வந்திருந்தால் தாங்கியிருப்பார். ஆனால் அவர் அதிகமாக நேசித்த நம்பின உறவினர்கள், உற்றார்கள், சொந்த சகோதரர்கள் என்னெல்லாம் பேசினார் பைபிளில் போடப்பட்டிருக்கு. தாவீது சொந்த மாமனார் சொல்லவே வேண்டாம், இன்னும் எத்தனையோ கூட வேலை பார்த்த ஜனங்கள் என்னென்னலாம் இகழ்ந்தார்களோ தெரியல. இவர் நன்மை செய்து அநேகருக்கு உதவி செய்து அவங்க பிரச்சனையில் இருக்கும்பொழுது இவர்கள் அவங்களுக்கு உபவாசித்து ஜெபித்த, அது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்ட, அதையும் தெரிந்திருக்கிற ஜனங்க இவருக்கு தீமை செய்ய ஒரு சூழ்நிலை வந்தபோது செய்வதற்கு தயக்கம் காட்டாமல் இருந்தார்கள். இப்படி தான் அவருடைய நிலைமை. வஞ்சக பேச்சு. அது மாத்திரமில்லை, 4வது வசனத்தில் பார்க்கும்பொழுது இதே துன்மார்க்கனை பற்றி, அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை
யோசித்து நல்லதல்லாத வழியில நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். திரும்பி 11-12 வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்க 2 கூட்டம் சொல்லப்பட்டிருக்கு. பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை. 12வது வசனத்துக்கு போனாக்க அதோ அக்கிரமக்காரர் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். இன்னைக்கு பாருங்க, தாவீதை சுற்றி இந்த சங்கீதத்துக்கு அடித்தளமாய் இருந்த ஒரு கூட்டத்தார் நல்லவங்க இல்லை, துன்மார்க்கமாய் நடந்தவர்கள், பெருமையாய் நடந்தவர்கள், அக்கிரமமாய் நடந்தவர்கள். இப்படி ஒரு கூட்டம் சுற்றி இருக்கும் பொழுது இவருடைய பார்வை இவர்கள் மேல் அல்ல. இதுதான் இப்போ முக்கியப்படுத்த போகிறேன். இன்னைக்கு எல்லாரும் சுற்றி இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. துன்மார்க்கமாய் பேசுகிறவர்கள், துரோகமாய் பேசுகிறவர்கள், இச்சகமாய் பேசுகிறவர்கள், வஞ்சனையாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் அநியாய அக்கிரமம் யோசிக்கிறவர்கள், பெருமையாய் பேசுகிறவர்கள், நடந்து கொள்ளுகிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் சுற்றி இருந்தாலும் 5லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் தேவனை பார்த்து கொண்டது. இப்படிலாம் இருந்தாலும் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் இருக்குது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஏன் இப்படி சுற்றி இருக்கிற நம்ம மேலே இரக்கமே இல்லை? அவங்களுக்கு என்னத்துக்கு இரக்கம் இருக்கணும்? யோசித்து பாருங்க, உங்களுக்காக இறங்கி என்ன கிடைக்க போகுது? ஆனால் அந்த இரக்கம் இல்லாமல் சில நேரம் நொந்து நூலாக இருக்கிற டைமில் தான் வந்து சொல்லும். யோபின் புஸ்தகத்தை தான் இப்போ தினம் தியானத்தில் வாசித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நண்பர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் பயங்கரமாக பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பில்தாது, எலிப்பாஸ், சோபார் என்று 3 பேர் வந்து ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் யோபு, நீ செய்த குற்றத்தின் இந்த ஆளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செல்வம் இழந்து போய்விட்டது, குடும்பமே உடைக்கப்பட்ட நிலைமை, பிள்ளைகள் மரித்து போன நிலைமை, விழுந்து கிடக்கிறார், சரீரம் முழுக்க பருக்கள், இன்னைக்காவது மருந்து மாத்திரை இருக்கு, அன்னைக்கு ஒன்றுமே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையில ஆறுதல் சொல்லுகிறதுக்கு பதிலாக இவருக்கு இப்படி வந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவரை குற்றம், நீர் இப்படி இருந்ததுனால தான் அவர் அப்படி செய்திருக்கிறார், இவரை மாத்திரம் அவரையும் குற்றப்படுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சூழ்நிலையில் தாவீதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது அவருடைய கண்கள்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. கர்த்தாவே உமது கிருபை. ஹல்லேலூயா. மனுஷன் கிருபை பாராட்டாத நிலைமையில தேவனுடைய கிருபை வெளிப்படும். மனுஷன் உண்மையில்லாத நிலைமையில தேவனுடைய சத்தியம் வெளிப்படும். வானம் மண்டலங்களும் பரியந்த உம்முடைய சத்தியம் எட்டுக்குதுன்னு சொல்றாரு. 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா உம்முடைய நீதி. மனுஷனுடைய துரோக பேச்சு, இச்சகமான பேச்சு, வஞ்சகமான பேச்சு, பெருமையான நடக்கை, அக்கிரமமான நடக்கை பார்க்காதீங்க. தேவனுடைய கிருபையை பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை பாருங்க, தேவனுடைய நீதியை பாருங்க. 6வது வசனத்தில் தேவனுடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போல் உம்முடைய நியாயங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்று. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேலே மாத்திரம் இல்லை, அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்று மேலும். ஹல்லேலூயா. மிருகங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். மனிதரை மாத்திரமல்ல, மிருகங்களையும் காப்பாற்றுகிற நம்முடைய தேவன். இந்த கிருபையை பற்றி அறிந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த வாக்குத்தத்த வசனம் 8வது வசனம், அதில் உச்சகட்டமாக ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்றாரு, அவர்கள் உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உடைய பேரின்ப நதியினாலே. இப்படி உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற யாராக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது இந்த ஆலயத்துக்குள்ள ஓடி வரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகளை விரித்து வைத்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. சனகரிப்பு கிட்ட இருந்து எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் வந்த உடனே அந்த கடிதத்தை தூக்கி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வச்சு பாருங்கப்பா, இப்படி எழுதியிருக்கிறான், எனக்கு விரோதமாக மாத்திரமில்லை உமக்கு விரோதமாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை கொண்டு வந்து இங்கே ஆலயத்தில் வைத்த உடனே ஆண்டவர் அன்று ராத்திரியில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இதெல்லாம் எதுக்கு எழுதி வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை வரும்போது, அநியாயமான குற்றச்சாட்டுகள் வரும்போது தேவ சந்நிதி வந்து முழங்கால் படிக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் மேலே இருந்து நியாயம் விசாரிப்பார். அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய இரக்கம், அவருடைய சத்தியம், அவருடைய காப்பாற்றும் தன்மை இன்னைக்கும் மாறவில்லை. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள். இதனைக்கு நல்லா புரிந்து ஆண்டவரை நோக்கி பாரு. இந்த இடத்துல வரும்போது திருப்தி அடைந்து செல்லணும்பா.
ஹல்லேலூயா. ஒரு ஒரு ஆகாரம் கொடுக்கும், உணவு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் மிச்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10-20 பேருக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம விரும்புகிறோம். நமக்கே இப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. சாப்பாடு வேஸ்ட்டாச்சுன்னு யோசிக்காதீங்க. 10 பேருக்கு பத்தலை, சாப்பாடு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை காட்டிலும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக. எந்த ஒரு கல்யாண வீடு எதுவாக இருந்தாலும் நம்ம விரும்புகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் அதான் விரும்புகிறோம். இங்கே வருகிற எல்லாரும் நான் திருப்தி அடைந்து செல்லுகிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர அழைத்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான். அதில் they shall be abundantly satisfied. இங்கிலீஷில் இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது abundance in satisfaction, fatness of thy house என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வந்து திருப்தி அடைந்தவர்களாய் செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 முக்கியமான வசனங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வைக்க இருக்கிறேன். ஆண்டவர் சந்நிதியில் வரும்பொழுது திருப்தி அடைந்தவர்களாக திரும்பி செல்ல நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மிக முக்கியமாக இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் இந்த அதிகாரத்தில் 8வது வசனம் போக அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் உணர்ந்திருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கே தான் ஓடி வருவாங்க? உமது செட்டைகளின் நிழலில். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்கே ஓடுகிறீர்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சில சின்ன பிரச்சனை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு நினைப்பான். அதுக்கு ஏற்றபடி தான் லைஃப் இருக்கும். அப்படியே ஒரு சஞ்சலமாக இருக்கும். ஒரு பிரச்சனை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்கணும், ஃபேமிலியாக வந்து உட்கார்ந்துருக்கு. ஹல்லேலூயா. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு சம்பூர்ணம் இருக்கிறது. இதை அலட்சியம் பண்ணினால் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் நீங்காது. ஒரு பிரச்சனை சூழ பாருங்க, துன்மார்க்க அவருடைய பேச்சு, பெருமைக்காரருடைய நடக்கை, அகந்தைக்காரர் அக்கிரமக்காரருடைய செயல்கள்லாம் சுற்றி இருக்கும்போது இவருடைய கண்கள் கர்த்தருடைய கிருபை, அவருடைய சத்தியம், அவருடைய நீதி, நியாயம், அந்த கிருபை நிமித்தமாக ஆண்டுடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறார். ஸோ முதல்ல திருப்தி அடையணும்னா இந்த இடத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய வேண்டும் என்ன என்ன செய்யணும்? செட்டைகளின் நிழலில் வந்து அடையும். மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோழி வளர்க்குறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நல்ல பழக்கமாக இருந்த கோழிகளாக இருந்தால் கரெக்டாக சாயந்தரம் நேரம் ஆனால் கொக்குன்னு கரெக்டாக எங்கே அதை அடைத்து வைப்போமோ அதுக்கிட்ட வந்துடும். எத்தனை பேருக்கு அது பார்த்துருக்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல எத்தனையோ தரம் நான் உங்களை சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே வந்தீர்கள் என்றால் இந்த ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினாலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அவருடைய பேரின்ம நதியினாலே உங்கள் தாகத்தை இந்த இடத்துல தீர்ப்பார். வருகிற எல்லாருக்கும் முதல்ல திருப்தி அடைய வேண்டும் என்றால் வர வேண்டும். இரண்டாவது, திருப்தி அடைய வேண்டும் என்றால் வந்தால் மாத்திரம் போதாது. ஏசாயா 55வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 55:1-2 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும், திருப்தியாகும். திருப்தி செய்யாத காரியத்துக்காக உங்கள் பொருளை, பிரயாசத்தை செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. சொல்கிற வசனத்துக்கு, ஆண்டுடைய கட்டளைகளுக்கு, இங்கே வெளிப்படுகிற வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. இங்கே ஏதோ நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தேவன் இங்கே இருந்து பேசி கொண்டிருக்கிறார். இது அவருடைய வார்த்தை தான். எதுவுமே ஒரு கருத்து கூட இதுவரைக்கும் இந்த ஊழிய பாதையில் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், ஒரு கருத்து கூட என்னுடைய சொந்த கருத்தாக பேசினதே கிடையாது. பேசவும் முடியாது. அவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுகிறாரோ உட்கார்ந்திருந்து அவர் சமூகத்தில் பெற்று
அதை தான் இன்னைக்கு உங்கள் மதில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே ஒரு திருப்தியை கர்த்தர் தந்து தான் நடத்த வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பல தேவைகளோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல உங்கள் தேவைக்குரிய நிர்வாகம் போதுமான அளவுக்கு இருக்குது. உங்கள் பிரச்சனைக்குரிய பதில் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவர் கிட்ட இருக்குது. அவர் சொல்லுகிறபடி செய்து அவரை தேடினால் கண்டிப்பாக கொடுப்பார். மூன்றாவது பாருங்க, வர வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது நம்மை தாழ்த்த வேண்டும். பெருமையோடு வரும்பொழுது கர்த்தர் தூரத்திலிருந்தே அறிந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டு, லூக்கா சுவிசேஷத்தில் 2 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்ததை ஆண்டவர் ஒரு கதையாக சொல்லுகிறார். ஒருவன் பரிசேயன் தன்னுடைய நற்காரியங்களை சொல்லி புகழ்ச்சியாக பேசினான். ஆனால் இன்னொரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், ஜனங்களால் அற்பமாக எண்ணப்பட்டவன். லூக்கா 18வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே. இன்னைக்கு திருப்தி அடைந்தவனாய் திரும்பி போனான். வந்த தேவை சந்திக்கப்பட்டு மனசில் ஒரு சமாதானம் பெற்று போனான். 138வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையானவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டு, தூரத்தில் வரும்பொழுதே நம்முடைய பெருமையான நடக்கை அவருக்கு நல்லா தெரியும். உள்ளே வரவே நான் கேட்டுக்கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்துருவார். அவர் தூரத்திலே பார்த்துடுறார் என்ன நிலைமையில் உள்ளே வருகிறோம் என்பதை. ஆனால் தம்மை தாழ்த்தி உண்மையான மனம் திரும்புதலோடு அவருடைய சந்நிதியில் வந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அல்ல திருப்தியை தந்து தான் நடத்துவார். 4வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, திருப்தி அடைய வேண்டும் என்றால் வந்தால் போதாது, செவி கொடுத்தால் போதாது, தாழ்த்தினால் போதாது, ஒரு வாஞ்சையோடு கூட வரணும். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் அநேக கருத்துக்களை சொன்னார். அதில் ஒன்று நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், மத்தேயு 5, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார். இன்னைக்கு ஒரு பசி இருக்குன்னு, ஒரு தாகம் இருக்குன்னு. ஹல்லேலூயா. ஒரு பசி வந்தால்தான் அழுகை வரும். சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாக்கா பசியாக இருக்கும்போது தான் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அழுகிற பிள்ளை தான் என்னது? பால் குடிக்கும். ஸோ பசி வரும்போது தான் அழுகை வரும். அழுகை வந்தால் தான் பால் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், உண்மையிலே பசி இருந்தால் தான் அழுகை ஜெபம் வரும். சிலருக்கு அந்த வாஞ்சையை பற்றி ஒரு இது இல்லை, அதனால் அந்த ஜெபம் வர மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த இடத்துல பதில் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நிர்பந்தமான தேவை, அங்கே அந்த தேவைக்குரிய காரியம் உள்ளே இருக்குது. முன்னால் 10 பேர் இருந்தாலும் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து வாங்கிட்டு வரோமா வரமாட்டோமா? யோசித்து பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம வேலை முடிகிறதுக்குரிய காரியம் அங்கே இருக்குது, கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வோம்? 100 பேர் இருந்தாலும் காத்திருந்து அங்கே போய் சத்தம் போட்டு கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் வரமாட்டோம். இதே போல் தான் அதை காட்டிலும் அதிகமான ஒரு பெரிய ஆஃபீஸ் இது. இந்த இடத்துல வந்து நீ என்ன தேவையோடு வந்து, அன்பான தம்பி தங்கச்சி, நீ எங்கே போய் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று அவரிடத்துல இருக்கு. சங்கீதம் 36வது அதிகாரம் 9வது வசனம், ஜீவ ஊற்று ஊற்றே இங்கதான் பாருங்க. இந்த ஊற்றிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வர, நல்லா தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சொல்கிற வசனத்தை ஒழுங்காக கேளுங்க, அதன்படி செய்ய முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். பசி தாகம் இருந்தால் திருப்தி அடைவார்கள். மிக முக்கியமாக பாருங்கள், திருப்தி அடைவதற்கு கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசித்தால், ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு துணிக்கை மீதியான துணிக்கை. ஆமா, இது ஒரு பெரிய அற்புதம். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 5000 ஆண்கள் இருந்தாங்க. எத்தனை பெண்கள் பிள்ளைகள் இன்னும் வேற என்னெல்லாம் இருந்ததோ தெரியல. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு திருப்தியாகி மிச்சமும் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பூர்ணம் ஆண்டுடைய சந்நிதியில் கிடைத்து. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லி, நீங்களே இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இத்தனை பெரிய கூட்டத்துக்கு என்னையா சாப்பாடு கொடுக்குறீங்க, எங்கிட்ட உண்மையில் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். இயேசு அவர்களை நோக்கி உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு 17வது வசனத்தில் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, அவைகளை என்னிடத்தில் இன்னைக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம குறைவுகளை அவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார் திருப்தி அடைவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனம் இருக்கலாம், இந்த பலவீன சரீரத்தை தான் உங்களுடைய சாபத்தில் வைக்கிறேன்பா, இதை கொண்டு தான் நீங்கள் இதை செய்வேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராகவும் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அவரும் செய்வார், நம்மையும் செய்ய பலப்படுத்துவார். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறத அவர் கையில் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அதை பெருக்கி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது நம்ம கையில் இருக்கிறத கொண்டு தான் செய்கிறார். ஸோ இந்த தேவன் உங்களை எண்ணி திருப்தி ஆக்குகிறவர். அவருடைய செட்டையின் நிழலில் வந்து அடைந்தால் திருப்தியை தருவார். ஹல்லேலூயா. அவருக்கு செவி கொடுத்தால் திருப்தி அடைவீர்கள், தாழ்த்தினால் திருப்தி அடைந்து பெற்றுக்கொண்டு செல்வோம். ஒரு பசித்தாகம் தேவை. மிக முக்கியமாக நாமவே வைத்து போராடுறதுக்காக நம்ம பிரச்சனைகள் நம்ம போராட்ட ஆண்டவர் கொடுக்கறதுன்னு உடைய காணிக்கை மாத்திரம் நினைக்காது, அதையும் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருந்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது அதில் ஒரு ஆசீர்வாதமாக, உற்சாகமாய் கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உடைய தசம்பாகங்களில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் கொடுக்கறதுல. இதெல்லாம் கரெக்டு. அதே சமயத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை யார்கிட்டே போய் வைக்கிறது போல ஆண்டவர் சன்னிதியில் வச்சு தான்ப்பா என்கிட்ட இருக்கிறது, நீ பெருக்கித்தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே இப்படியே நடத்த போகிறார். என்ன சூழ்நிலை ஒரு 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 பிரச்சனையோடு ஒரு அதிருப்தியான நிலைமையில் இந்த இடத்துல வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக திருப்தியை தருவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண எழுமி நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் எங்களை திருப்தியாக்கி நடத்துவீர் என்று சொன்னீரப்பா. நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறேன், என்னென்ன பிரச்சனைகளில் ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, அது ஒவ்வொன்றுக்கும் இப்பொழுதே இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பிடித்து வைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்காம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி இருந்தால் இப்போ ஆண்டவர் பாதத்தில் அதை வைங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக உங்கள் காரியம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லைன்னா நீங்கள் திருப்தி அடையவே முடியாது. என்னதான் செஞ்சாலும் அதை கொடுத்தால் ஒளி, உங்களையே அர்ப்பணித்தால் ஒளியை திருப்தி அடைய முடியாது. இந்த வேலையில் அர்ப்பணித்த ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த முதல் வேலையில் ஆண்டவர் உடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நிரப்பி திருப்தியாக்கி ஆண்டவரே பேரின்ப நதியினால் அவள் தாகத்தை தீர்ப்பீராக. எல்லா தேவைகளை சந்தித்து இந்த மாதம் ஒரு திருப்தியாக்குகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலை பிள்ளைகள் திருப்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. பற்றாக்குறைகள் குடும்பங்களை விட்டு நீங்கி போக வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய முக்கியப்படுத்த தேவரீர் கொண்டு வந்து நீரை வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமென்.